தமிழ்நாடு துணை முதல்வர் அடிக்கல் நாட்ட உள்ள புதிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானத்தை ஆய்வு செய்தார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி. திருவெரும்பூர், பிப்ரவரி 16. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டானது ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு என் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அடுத்தபடியாக நடைபெறுவது திருச்சி மாவட்டம் சூரியூர் ஜல்லிக்கட்டாகும். ஆண்டுதோறும் தை 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் அன்று மிகவும் எழுச்சியாக நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உட்பட பல அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்வது வழக்கம். இந்நிலையில் இப்பகுதியில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் ஒன்று அமைத்து தர வேண்டுமென திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் சூரியூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை அடுத்து புதிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தமிழக துணை முதல்வர் வருகை தருவதையொட்டி ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமையும் இடத்தினை இன்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். மேலும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்றும் கேட்டறிந்தார். மேலும் இந்நிகழ்வில் திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கங்காதரன், உதயகுமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகசுந்தரம் உட்பட பலர் உடனிருந்தனர். நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தி ஆசிரியர் ஜே. விவேக்.